வன்னி அரசு போல் வன்மத்தை கக்கக்கூடிய நபர்களுக்கும் இது மிகப்பெரிய செருப்படின்னு சொல்கிறேன் நான். ஏன்னா இஸ்லாமியர்களால் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதற்காகத்தான் விஜய் அவர்களுக்கு வைப்பிரிவு கொடுக்கப்பட்டிருக்கு, விஜய் அவர்கள் அப்படித்தான் எழுதி கொடுத்துருக்காருன்னு வன்னி அரசு ஒரு பொது நிகழ்ச்சியில் உட்காந்து பேசினார். இப்போ வன்னி அரசு அவர்களுக்கு எந்த அளவுக்கு வன்மத்தை கக்கிறான்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். இல்லை இது முழுக்க இது அரசியல் ஆக்கப்படும். எப்படி ஆக்கப்படும் சொல்லுங்கள் பார்ப்போம். விஜய் அவர்கள் இஸ்லாமியர் கவர்வதற்காக இப்படி செய்தார் அப்படி செய்தார் பாருங்கன்னு சொல்லிட்டு பாயாசமோ பாசிசமோ குதின்னு குதிப்பானுங்க. ரெண்டு பேரும் என்ன குதிச்சாலும் சரி, எவ்வளவுதான் நீங்கள் குரலிடத்தை காமிச்சாலும் சரி, வான வேடிக்கை என்பது ஒரு நொடியில் காண போயிடும். ஆனால் அந்த நிகழ்வு எதற்காக நிகழ்த்தப்படுகிறது? நரகாசுரனை அழித்ததற்காகத்தான் கொண்டாடப்படும் பொழுது இம்முறை நரகாசுரன் போல் இருப்பது இந்த ஆட்சி. இந்த ஆட்சியோடைய முறைதான் எங்களை கொண்டு இருக்கணும் பொழுது அவர்களை இங்கிருந்து விரட்டி அடித்து விட்டு அன்னைக்கு பட்டாசு போடுவோம். அன்னைக்கு ஒரு செகண்ட் வெடித்தாலும் எங்களுக்கு சந்தோஷம். ஆனால் வெடி எதுக்கு வெடிக்கிறோன்னு ஒன்று இருக்குல்ல, அடியில் உங்களுக்கு தெரிய வச்சுட்டு தான் இங்கே நாங்கள் கொண்டாடவே ஆரம்பிப்போம்ன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். கை நடுக்க நின்னோடனே வாய் நடுக்க ஆரம்பிச்சிருச்சான்னு கேட்குறேன். விஜய் அவர்கள் ப்ரெஸ் மீட்டை சந்திக்கணும்னு சொல்கிறதுக்கு நீ யார் ராசா? நீ யார் முதல்ல? அவரும் ஒரு கட்சி தலைவர் தானே. விஜய் அவர்கள் வீட்டிலேருந்து சைக்கிளில் போனார், ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? ஓட்டு போடுறதுக்கு. அதை பார்த்துட்டு நம்மளும் அந்த மாதிரி போனால் 1000 கேமரா வரும், ட்ரோன் வரும், செய்தியாக கொண்டு சைக்கிளில் போனால் ஒரு வய கண்டுக்கலை. எதுக்கு சம்மந்தம்லாம் உள்ள வர? இப்போ தான் சரத்து ஒரு அடி வாங்கிட்டு போயிருக்காப்புல, புரியுதுங்களா? இந்த கருணாசு ஒரு அடி வாங்கிட்டு போயிருக்காப்புல. வரிசை அடி வாங்கிறதுனே வருவீங்களாடான்ற மாதிரியே இருக்குது. நீ எதுக்கும் தேவையில்லாத வேலை. உங்கள்கிட்ட கேள்வி கேட்டால் உனக்கான என்ன பதிலோ தனிப்பட்ட முறையில் சொல்லிட்டு போயிடும். நேராக ஆனால் உன்னா விஜய்க்கு வந்துடுது. நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒட்டுமொத்த நபர்களுக்கும் விஜயை தொடாமல் போனால் அன்றைக்கி அவங்களுக்கு ஒரு பொழப்பு கிடையாது, ஒரு செய்தி கிடையாது, அவங்கள பற்றின செய்திகள் வராது, ஒரு டிஆர்பி அவங்களுக்கு ஏறாது. எல்லாருமே பார்த்தீங்கன்னா விஜயை வச்சு தான் ஸ்கோர் பண்ணணும், ஒரு பொழப்புலைக்குன்னு நினைக்கிற போது வேடிக்கையாக இருக்குது. என்ன அடுத்த வருஷம் இந்த வருஷம் கூடிய சீக்கிரம் வடிவேல் வந்துருவாப்புல. நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் வடிவேல 23ஆம் புலிகேசி பேர் புளியை கசக்கிட்டு ரசம் வைக்கிறாங்களா இல்லையான்னு மட்டும் பாருங்கள். எங்களோட